2025 3ஆம் தேதி பிறந்தவர்களுக்கான பொது பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இந்த 3ஆம் எண்ணுக்குரியவர்களுக்கு எப்போவுமே தான் சொல்கிறது மட்டும் தான் சரி அப்படின்ற எண்ணம் அதிகமாக இருக்கும். அதில் சரியாக கூட இருக்கும். ஏன்னா 3 குரு அப்படின்றதால அறிவுத்திறன்லாம் இருக்கும். ஆனால் கூடுதலாக வந்து பார்த்திங்கன்னா, தான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் அப்படின்ற கேரக்டர் அதிகமாக இருப்பாங்க. ஸோ அந்த பிடிவாத குணத்தை நீங்கள் கொஞ்சம் விட்டுட்டீங்கன்னா நிறைய முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கும். இது பொதுவான விஷயம். ஆனால் இந்த 2025 அப்படின்றது உங்களுக்கு பேச்சுவார்த்தைகள் அதிகமாக ஈடுபட வேண்டியிருக்கும், கொஞ்சம் சண்டை போட வேண்டியிருக்கும். ஆனால் நீங்கள் நினச்சதெல்லாம் அடையிறதுக்கு குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா, ஒரு பதவியை நீங்கள் பெறணும்னு முயற்சி பண்ணுறீங்க, ஒரு தொழிலில் சிறந்த இடத்துக்கு வரணும், ஒரு வேலையில் வந்து பதவி உயர்வு வரணும், இல்லை வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு விஷயத்தில் இருந்தோம் அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னா இந்த ஆண்டு நிறைய வாய்ப்புகள் உண்டு. இப்போ வழக்கமாக நம்ம வரிசையாகவே வரலாம். வீட்டில் பெரியவங்க வேலை எடுத்துக்கலாம். ஆரோக்கிய விஷயத்தில் ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னா நிறைய பழங்களை ஒரு வேளை உணவாக எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பணவரவு, ஆரோக்கியம் எல்லாமே இதிலேயே வந்துடும். 3ஆம் தேதி பிறந்த எல்லாரும் பெரியவர்கள் அப்படின்னும்போது 50+ எல்லாத்துக்குமே நான் அதை வந்து சொல்லிக்கிறேன். இப்போ குடும்ப தலைவர்கள், அது தலைவர் தலைவி யாராக இருந்தாலுமே சரி, மகிழ்ச்சியாக இருக்கணும், கடன் பிரச்சனை இல்லாமல் இருக்கணும், நிம்மதியாக இருக்கணும், பணம் நிறைய வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து மஞ்சள் வண்ணத்தில் இருக்கக்கூடிய உணவுகள் நிறைய வந்து எடுத்துக்க ஆரம்பிங்க. தானம் கொடுங்க. மஞ்சள் வண்ணத்தில் இருக்கிற உணவு வகைகள் பார்த்திங்கன்னா, ஒரு லட்டு இருக்குது, பூசணி இருக்குது. இந்த மாதிரியான மஞ்சள் வண்ணத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை நீங்கள் தானம் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய செல்வம் அதிகமாகும். அதாவது கடன் குறைஞ்சி செல்வம் அதிகமாகிறதுக்கான எளிமையான வழிகள். நம்ம கொடுத்தால் பெறலாம் அப்படின்றது தான். அப்போது 3ஆம் தேதிக்குரியவர்கள் குரு அப்படின்றதால நீங்கள் மற்றவங்களுக்கு வழிகாட்ட முடியுமே தவிர உங்களுக்கு வழிகாட்டுறதுக்கு இன்னொருத்தர் வேணும். ஏன்னா நாம் வந்து ஒருத்தவங்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்குறோம், ரைட், ஓகே. நமக்கு ஒருத்தர் பாடம் சொல்லிக் கொடுக்க வேணுன்ற எண்ணம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் வாழ்க்கையில் சீக்கிரமாக முன்னேறிடலாம். ஸோ குடும்ப தலைவர் தலைவிகள் எல்லாத்துக்கும் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, மஞ்சள் வண்ணத்தில் இருக்கிற உணவுப் பொருட்களை தானம் கொடுங்க. அந்த தானம் என்னவாக இருக்கலாம் அப்படின்னா, அதிகபட்சம் குழந்தைகளுக்கான விஷயங்கள் அதிகமாக இருக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் குழந்தைகளுக்கு, அதாவது ஒரு 6 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைகளுக்கு மட்டும் நீங்கள் அதிகமாக தானம் கொடுக்கறது உங்களுடைய செல்வ செழிப்பை அதிகமாக்கும். வியாழக்கிழமை முடிஞ்சால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, மஞ்சள் வண்ணத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள் எதுவானாலும் அதை நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. அது ஒரு பழக்கமாக வச்சுக்கோங்க. தங்கம் வாங்க முடியும் அப்படின்னா ஒரு கிராம் தங்கமாவது வாங்கி வைங்க. அது இன்னும் நிறைய சேரும் வியாழக்கிழமைகளில். திருமண தடைகள் நீங்கள் விலகிறதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம், இந்த ஆண்டு குறிப்பாக திருமணமாகாத ஆண்களுக்கு உங்கள் கைகளால் உணவு தானம் கொடுங்க. திருமணமாகாத ஆண்களுக்கு, அது பெண்களோ ஆண்களோ, ஆனால் நீங்கள் தானம் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்னென்னா, திருமணமாகாத ஆண்களுக்கு அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தானம் கொடுக்கறது மூலிமா திருமண தடைகள் நீங்கும். கூடுதலாக நீங்கள் இப்போ திருமண தடைகள் நீங்கள மட்டும் போதும் அப்படின்னா அதோட ஓகே. கூடுதலாக அடுத்து தொழிலில் சேர்க்கணும், வேலை வாய்ப்பெல்லாம் பெருகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வியாழக்கிழமைகளில் நீங்கள் வயதில் பெரியவர்கள் அப்படின்னு நினைக்கிறவங்க, இல்லாட்டி உங்களுடைய ஆசிரியர், உங்கள் குருவாக யாருக்கு நினைக்கிறீங்களோ அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. மிகப்பெரிய விஷயம். 3ஆம் தேதி பிறந்தவர்களுக்கு எப்படின்னா, அவர்கள் அது மற்றவங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுத்தே பழகினவங்க அவங்க. இப்போ அவங்களுக்கு எனர்ஜி எப்படி இருக்கும்? குறைவாகிட்டே இருக்கும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் ஆசீர்வாதம் வாங்குறதே பெரிய விஷயம். நீங்கள் முதல்ல இன்னொருத்தட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க. அது உங்களுக்கு பெயர், புகழ், பணம் எல்லாத்தையுமே கொடுத்துரும். திருமண தடைகள் இருக்கிறவங்க வயதில் பெரியவர்களிடம் தொடர்ச்சியாக ஆசீர்வாதம் வாங்குங்கள். தொடர்ச்சியாக கோவில் வந்து பார்த்திங்கன்னா, தனித்து இருக்கிற இறைவன் போகாமல் கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய கோயில்களுக்கு தொடர்ச்சியாக போயிட்டு வாங்க. சரிங்களா? அதாவது தனியாக வந்து பார்த்திங்கன்னா, தனியாக ஒரு ஆண் மட்டும் இருக்கிற தெய்வம், பெண் தெய்வம் அப்படின்னு போகாமல் ஆண் பெண் தெய்வம் இணைந்து இருக்கிற கோயில்களுக்கு தொடர்ச்சியாக பயணம் பண்ணுங்கள். அங்கே போயிட்டு அங்கே இருக்கிற அந்த ஒரு திருமணம் நடந்துகிட்ருக்கு அப்படின்னா அங்கே உங்களுடைய பங்களிப்பாக ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணுங்கள். திருமண தடைகள் விலகி இந்த ஆண்டு 3ஆம் தேதி பிறந்தவர்களுக்கு திருமண யோகம் நிச்சயமாக நடக்கும். அப்போ என்னென்னா, இந்த வருஷம் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பதவி உயர்வு உண்டு. 3ஆம் தேதி பிறந்தவர்கள், அது வந்து வீட்டில் இருந்தாலும் ஒரு படி அதிகமாக சம்பாதிக்கிறதா இருக்கலாம், இல்லை அடுத்த இன்னும் பெட்டராக இருக்கலாம், இல்லை தொழில் செய்கிறவங்க இன்னும் பல மடங்கு பெருகலாம். அப்போது வீடு வாங்குறதுக்கான யோகம் வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட வயதில் குறையவர்களுக்கு அவர்களுக்கு தகுந்த மரியாதையை கொடுக்கலாம், அவர்கிட்ட ஆலோசனை வாங்கலாம், அவங்களுக்கு எந்த உதவிகள் செய்யலாலும் உங்களுக்கு வீடு வாகனம் செய்வதற்கான வாய்ப்புகள் நிறையவாக இருக்குது. அதை குறிப்பாக நீங்கள் வந்து செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வியாழக்கிழமை தோறும் உங்களை விட வயதில் குறைந்தவர்களுக்கு உங்களால் முடிந்த அளவுக்கு அவர்கள் என்ன தேவையாக இருந்தாலும், அது படிப்பாக இருக்கட்டும் அல்லது இடமாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு ஹாஸ்டல் ஃபீஸ் கட்ட முடியல, ஏதோ ஒரு ஃபீஸ் கட்ட முடியல அப்படின்ற மாதிரி கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு நீங்கள் உதவி செய்கிறது மூலியமாக
உங்களுக்கு வீடு வாகனம் அமைவதற்கான வாய்ப்புகள் எல்லாமே உண்டு. 3ஆம் தேதி பிறந்தவர்கள் வீடு வாங்குகிற விஷயத்தை எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா மே மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் அதுக்கான முயற்சிகளில் பண்ணுங்கள். மே மாதத்துக்கு முன்னாடி பேச்சுவார்த்தைகள் இருந்தால் பரவாயில்ல. மே மாதத்திற்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து வீடு வாங்குறதுக்கான முதலீடு அந்த சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு இயல்பாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நிச்சயமாக கொஞ்சம் இழுபறியாக தான் இருக்கும். கொஞ்சம் நம்பிக்கை இருந்தால் மட்டும் நீங்கள் முதலீடு செய்யுங்க. இல்லைன்னா மே மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் அந்த வீடு வாகனம் விஷயங்களில் கவனம் செலுத்தலாம். வீடு வாகனத்தை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு முதல்ல சொன்னது தான், நீங்கள் வந்து பழங்கள் நிறைய எடுத்துக்கணும்னு சொல்லியிருந்தோம். அப்போது எவ்வளோக்கு எவ்வளோ பழங்கள் தானம் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு செல்வமும் சேரும், பேர் புகழ் எல்லாமே கிடைக்கும். உங்கள் தடைகளை எதுவானாலும் விலகணும் அப்படின்னா 3ஆம் தேதி பிறந்தவர்கள் பழங்களை தானமாக கொடுங்க இந்த வருஷம். உதாரணமாக வந்து நம்ம செலிப்ரிட்டிஸ் எடுத்துக்கிட்டோம்னா 3ஆம் தேதி பார்த்திங்கன்னா இப்போ சிலம்பரசன் அவர்கள் 3ஆம் தேதி பிறந்திருக்காரு. 3ஆம் தேதி சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு சிறப்பாக இருக்குமா அப்படின்னா முதல் 6 மாதங்களில் அவர் கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும். நிச்சயமாக கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும். அதுக்கு அடுத்த வருடங்கள் ரொம்ப அவர் எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு ஸ்டார் அந்தஸ்து, ஆல்ரெடி அவர் ஸ்டார் அந்தஸ்து தான் இருக்கார். நடுவில் கொஞ்சம் பிரச்சனைகள் வந்தது எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் இப்போ முன்னை விட கொஞ்சம் பெட்டராக ஆகிட்டார். இந்த வருஷம் அவருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, சிலம்பரசன் சொன்னதால் சொல்கிறேன், மேபி இந்த வருஷம் திருமணம் ஆவதற்கான யோகம் நிறைய இருக்குது சிலம்பரசன் அவர்களுக்கு. அது வந்து நிச்சயமாக அந்த வருஷம் நம்ம 9ஆம் செப்டம்பருக்குள்ளே அவருக்கு திருமணம் ஆவதற்கான யோகம் இருக்குது. பார்ப்போம் அது என்னன்றதை நம்ம இது பண்ணிக்கலாம். எண்ணியல் அடிப்படையில் அவருக்கு இந்த வருஷம் செப்டம்பருக்குள்ளே திருமணம் ஆவதற்கான யோகம் நிறைய இருக்குது திரு சிலம்பரசன் அவர்களுக்கு. திரைப்பட சார்ந்த விஷயங்களுக்குன்னு பார்த்திங்கனாலும் இந்த வருஷம் ஆண்டு இறுதி வந்து அவருக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது. ஆண்டுடைய முதல் இது ஒரு 6 மாதங்களில் எப்போதும் போல் அவர் இருக்கிறது தான் சிறப்பு. அதிகம் பேசாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது அவரால் முடியுமா இல்லைன்றது அவருடைய தனிப்பட்ட விஷயம். பட் ஆனால் இது சிறந்த வருடம் தான் அவருக்கு. திருமணம் சம்மந்தப்பட்ட இதுக்காக காத்திருக்கிறவங்களுக்கு செப்டம்பருக்குள்ளே திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு வந்து இப்போ எம்ஜிஆர், ரஜினி, அதுக்கப்புறம் விஜய் அப்படின்ற அதுக்கடுத்து யார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டி போயிட்டே இருக்குது சினிமாவில். அதில் வந்து நிறைய விஷயங்கள் இருந்தால் கூட சிலம்பரசனுக்கு அந்த இடம் நெருக்கமாக இருக்குது. திரு சிலம்பரசன் அவர்கள் கொஞ்சம் முயற்சி பண்ணான்னா என்னது, இந்த வருஷம் அவர் கொஞ்சம் பொறுமையாக இருந்தாருன்னா அவர் வந்து நிச்சயமாக அடுத்த விஜய் அப்படின்ற இடத்துல நிறைய போட்டிகள் இருந்தாலும் போட்டியே இல்லாமல் அந்த இடத்துக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் திரு சிலம்பரசன் அவர்களுக்கு அதிகமாகவே இருக்குது. அது என்ன ரீசன் அப்படின்னா, இந்த வருஷம் இறுதி ரொம்ப ரொம்ப அற்புதமான வருடம் 3ஆம் தேதி பிறந்தவங்களுக்கெல்லாம். அப்போது முதல் 6 மாதங்கள் பொறுமையாக இருந்துட்டீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் லிட்டில் சூப்பர் ஸ்டார்னு சொன்னீங்க, இளைய சூப்பர் ஸ்டார்னு சொன்னீங்க. உண்மையாலுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ திரு விஜய் அவர்கள் அடுத்து நீங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அது வந்து அவருடைய அமைதியாக இருக்கிறத பொறுத்து. ஒருவேளை அதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்னா முன்ன பின்ன தள்ளி போகலாம். ஏன்னா இப்படி நடக்கலாம். அவருக்கு திருமண யோகங்கள் வரும்போது அவர் நிச்சயமாக அடுத்த விஜய் அப்படின்ற இடத்த நிச்சயமாக அவர் பிடிப்பார். ஆல்ரெடி அதுக்கான விஷயங்கள் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு. அவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் சொல்லியிருப்பார், அஜித்துடைய ஃபேன் சொல்லியிருக்காரு, விஜயோட தம்பின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து விஜய் படத்தில் பாடலாம் ஆரம்பிச்சிட்டாரு. எனக்கு தெரிஞ்சு பெரிய போட்டிகள் கிடையாது அவருக்கு. ஆனால் அடுத்த விஜய் அப்படின்ற இடத்துக்கு நிறைய போட்டிகள் வேறு ஒருத்தவங்க பேர் சொன்னால் கூட சிலம்பரசன் அவர்களுக்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு. செப்டம்பர் வந்து திருமணம் சரி, சினிமாவும் சரி அவருக்கு ரொம்ப ரொம்ப பெட்டராக இருக்குது. ஸோ 3ஆம் தேதி பிறந்தவர்களுக்கு வாழ்க்கையில் எல்லா வண்ணங்களும் பெற்று மகிழ்ச்சியாக இருப்பதற்கு என் தலைவன் இறைவன் முருகனை மனமாற வேண்டிக்கிறேன். எல்லாம் பெறுவோம். சரவண பவவோம்.